ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, நீங்களும் ஆகலாம் யூடியூபர். வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் யூடியூபர் ஆகணும் அப்படின்னாக்கா என்ன தேவை? ஃபோன் தேவை ஃபர்ஸ்ட். ஆமாம், முதல்ல உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும். ஸோ ஒரு ஃபோனை வச்சு நீங்களும் பெரிய யூடியூபர் ஆகலாம், லட்சங்கள் கோடிகளில் சம்பாதிக்கலாம். ஏன் முடியாது? கண்டிப்பாக முடியும். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய சேனலாக இருக்கிறவங்க எல்லாருமே மொபைலில் ஆரம்பித்தவங்க தான். ஸோ எந்த ஃபோன் இருந்தாலும் ஓகே, ஆப்பிள் ஐஃபோன் தான் வேணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாவே போதும், வீடியோ எடுக்கிற குவாலிட்டி இருந்தால் போதும். ஆமாம், ஒரு வீடியோ எடுக்க. ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சேனல் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் நம்ம சேனல்லே வந்து எப்படி மானிட்டைஸ் ஆகிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகலைன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்காகவும் நீங்கள் வச்சுருந்தாலும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு மொபைல் ஃபோன் கண்டிப்பாக தேவை. மொபைல் ஃபோன் இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா லேப்டாப்லேயும் டெஸ்க்டாப் எதில் வேணும்னாலும் நம்ம வந்து சேனல் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒரு இமெயில் ஐடி தேவை. முக்கியமாக தேவை மொபைல் ஃபோன். அதுக்கப்புறமா ஒரு ஜிமெயில் வேணும், கூகுளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து வேணும். ஸோ அது ஆல்ரெடி இருக்கும். உங்கள் யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் கொடுக்கலன்னா அது யூடியூப் கூட ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜிமெயில் வச்சுருப்பீங்க. அப்படி வைக்கல, உங்கள்கிட்ட ஜிமெயில் அக்கௌண்ட்டும் இல்லை, நான் வந்து புதுசாக ப்ரெஸ்ஸாக வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எப்படின்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறோம். எப்படி யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறது, ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் எப்படி ஆட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து எல்லாமே பார்க்கலாம். ஒரு வீடியோ வந்து போடுறோம். நீங்கள் கமெண்ட் வர்றதை பொறுத்து அது உங்களுக்கு வேணும். எப்படி வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இமெயில் அட்ரஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு வேணும்னாக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு 2 பெண், நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்கன்ட்டு. சின்ன பாப்பா வந்து 1.5 வயசு இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன்னாக்கா அப்போ வந்து வேலைகள் வந்து பெருசாக இல்லை, ரொம்ப போர் அடிச்சிச்சு எனக்கு. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்டேன் நான், மாமா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வீட்டில், பாப்பா மட்டும், பெரிய பாப்பா ஸ்கூல் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் வேலைலாம் முடிச்சுட்டு சும்மா தாங்க இருப்பேன், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருப்பேன். அவங்ககிட்ட வந்து கேட்டேன் நான், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனல் வந்து இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். மானிட்டேஷனும் ஆகிடுச்சு. நம்மளோட சேனலில் வந்து மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாச்சு இப்போது. அதனால் என்னாலே முடியுது, கண்டிப்பாக உங்களாலே முடியும். நீங்களும் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்களும் ஆகலாம் யூடியூபர். ஆமாம், நீங்கள் சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய தடைக்கற்கள் கண்டிப்பாக வராமல் இருக்காது. உங்கள் ஃபேமிலியிலேருந்தே நிறைய பேர் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. எனக்கே சொன்னாங்க, உனக்கு எதுக்கு யூடியூப் சேனலு, உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எங்கிட்டே கூட சொல்லிக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், தயவுசெய்து யாருக்கிட்டையும் கேட்டுறாதீங்க. நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நீ எல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறியா, உனக்கெல்லாம் எதுக்குன்னு நினைப்பாங்க. அப்புறமா நிறைய பேர் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாம இருப்பாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இப்படி போன பின்னாடி பேர் நான் கூட கேட்க மாட்டாங்க. முதல்ல இப்போ தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம ஃபேமிலி தானே அப்படின்ட்டு நம்ம நினச்சி நம்ம இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க என்ன பேர் உங்களோட சேனல் அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. அதனால நீங்கள் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்காதீங்க. நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போடுங்க, அவங்களே வருவாங்க. அவங்களே வர்றது தான் நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க தான் வந்து உங்களோட சேனல் விட்டு போக மாட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதம் வந்து எனக்கெல்லாம் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து, நான் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டோம். நாங்கள் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கிறோம், சப்ஸ்கிரைப் யாருமே பண்ணல அப்படின்றதுலாம் இல்லை, ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நல்ல மனசு இருக்கிற சொந்தங்களும் நண்பர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டி வந்து விரும்ப மாட்டாங்க. நம்ம தெரிஞ்சவங்க தானே அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி நினைக்கிறவங்கிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்கள் அவங்களே வந்து ஒரு சிலர் என்னம்மா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஹவுஸ் ஹோம் மேக்கராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேலைகள் செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் நீங்கள் வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது சம்மந்தமான சேனலே கூட ஆரம்பித்து நீங்கள் செய்கிற வேலையை அதில்
போஸ்ட் பண்ணி உங்களோட பிசினஸ் வந்து ஆமா, அது வேற develop லெவல்ல பண்ணி- ஆமா, இம்ப்ரூவ் பண்ணிடும் யூடியூப் improve சேனல். பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கீங்க, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா நீங்கள் டெய்லி செய்கிற வேலைகளை வந்துட்டு நீங்கள் வீடியோவாக எடுத்து போடலாம். என்னுடைய ஒய்ஃபும் ஒரு ஹோம் மேக்கர் தான். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க டெய்லி லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் அதை தான் வந்துட்டு வீடியோவாக வந்து எடுத்து கிரியேட் பண்ணி போடுறாங்க. அதில் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமும் ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒன்றும் புரியாது. எப்படி என்னடா இது நம்மளோட வீடியோ வந்து வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்லாம் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, வேணாம் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. கண்டினியூஸாக வந்து வீடியோ போட்டே இருக்குங்க. உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வர வர உங்களுக்கே வந்து ஆர்வமாயிடும். இந்த மாதிரி நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, அவங்களுக்காகவாது வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். கண்டிப்பாக தோணும். சேனல் ஆரம்பிச்ச தோணி பின்னாடி என்னடா சட்டரை இழுத்து இதோட மூடிடுவோமா, அடுத்த வேலையை பார்க்கலாமான்னு ரொம்ப தோணும். கஷ்டமாலாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அதுவும் ஃபர்ஸ்ட் நாங்கள் சேனல் நிறைய பேர் ஆனா அன்சப்ஸ்கிரைப்லாம் மனம் பண்ணிட்டு தளராது. போயிடுவாங்க. ஆமா, ஒரே நாள்ல ஒரு நாள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்த காலங்கள்லாம் இருந்திருக்கு இந்த யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணி. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வர மாட்டாங்க சில நாட்கள்ல. ஆமா, வர்றவங்களும் கீழே போயிடுவாங்க, அதாவது மைனஸ்ல எல்லாம் போயிருக்கு. அதனால அதுக்காக நம்ம நெக்ஸ்ட் டே வீடியோ போடலை அப்படின்னாக்கா, ஸோ இதில் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளை நம்பி ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டார்டிங்கில் வராங்க. நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அதுக்கு ஒரு 10 லைக் வருது அப்படின்னா உங்கள் வீடியோவை 10 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக நீங்க வீடியோ ஸோ எடுத்து போடுங்க. அதுதான் நம்ம மனசில் முக்கியமாக இருக்க வேண்டியது. அந்த பாசிட்டிவிட்டி இருந்தால் அந்த 10, 100, 1000, லட்சம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த நாட்களில் வந்துட்டு கண்டிப்பாக அது மாறும். அந்த நீங்க மாற்றம் கண்டினியூஸா எடுத்து போட யூடியூபே வந்து இவங்க டெய்லி வீடியோ வந்து போடுறாங்க, நாமளே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க கண்டினியூஸா வீடியோ மட்டும் போட்டுட்டே இருக்காங்க. ஆமாம். ஸோ அது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு நாம் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. வீடியோக்களில் தம்ப்நெயில், அட்ராக்டிவான டைட்டில்ஸ். நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, அக்கா டேக் ஸோ அடுத்த பண்ணுங்க. வீடியோ அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வரும். டேக் எப்படி போடுறது என்ன. யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா YT கிரியேட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போய் தான் நம்ம வந்து செட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணுறதுக்கு, நம்ம எத்தனை சேனலை பேர் அனலைஸ் பார்த்திருக்காங்க, பண்ணுறதுக்குமான அதெல்லாமே. எல்லாத்துக்குமான ஒரு ஆப் யூடியூப் ஸ்டுடியோ. அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து எல்லாமே வரும். உங்களுடைய நீங்கள் எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அது எல்லாமே வந்து யூடியூப் ஸ்டுடியோலேயே வந்துடும். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பூஸ்ட் பண்ணவங்களை. அதுதான். ஆமாம். ஸோ உங்களை வந்துட்டு உங்களால் முடியாது அப்படின்னு யாராவது சொன்னால் சோர்ந்து அதெல்லாம் போயிடாதீங்க. வந்து காதில் வாங்கி அப்படி விட்டுட்டு நம்மளால் ஏன் முடியாது அப்படின்னு யோசிங்க. நம்மளால் ஏன் முடியாதுன்னு யோசித்தா தான் அது ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்க முடியும். முடியலன்னு ஒருத்தன் சொல்லி அதை நம்ம கேட்டோம்னா அப்புறம் நம்மளுடைய தனித்திறமையும் நம்மளால் என்ன முடியாதுங்கிறத இன்னொருத்தன் ஜட்ஜ் பண்ணுற இடத்துல இருக்காதீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 குழந்தை, ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 1.5 வயசு தாங்க பாப்பாக்கு. அப்போ தான் நடக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போதே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸும் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களாலே முடியும். நீங்களும் சீக்கிரமாக யூடியூபர் ஆகுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 மாதத்தில் யூடியூப் சேனல் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டோம். அது எப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக உங்களை பூஸ்ட் பண்ணும், உங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த வீடியோ பார்க்கும்போது. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாம், நீங்களும் ஆகலாம் யூடியூபர். ஸோ எல்லாருக்குமே எங்களுடைய விஷஸ். ஆல் த பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். பாய். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.